என் மேலே இப்படி ஒரு கீறல் விழுந்துட்டுதுன்னா இது நான் அரசாங்கத்திற்கு கொடுக்குற சாட்சி. உங்கள் சட்டத்தை ஒருத்தன் மீறிட்டான் பாருங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இது அரசு தரப்பு சாட்சியாக தான் நான் இருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சு சமீபம் 10-20 ஆண்டுகளாக இந்த ஊடகங்களில் மற்றதில் என் கண்ணெதிர பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை இன்ஜினியரிங் படித்தவனும் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னான்னா, எதுக்குன்னு கேட்டால் நல்லா நடிக்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எப்படி நீதிமன்றத்தை சரி பண்ண முடியும்? கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். யாராவது ஒரு போலீஸ்காரருடைய அண்ணனோ தம்பியோ தாயோ தந்தையோ என் பையன் செஞ்ச தப்பு தானே, சிறைக்கு தானே போகணும்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அப்ப அந்த நியாயம் வராது. நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு நியாயம் வழங்குவீங்க? வெள்ளக்காரன் கொடுத்த சட்டத்தில் இருந்த ஜனநாயக உரிமைகள் குறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஒரு அரசாங்கத்தின் கை ஓங்கிய தன்மைகள் தான் புதிய சட்டங்கள்ல இருக்கு. ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடென்ட். அவன் திமிர்த்தனமா போய் தப்பிச்சவனும் இருக்கான், ஐயோ பாவமா போய் 2 பேரை இடிச்சிட்டு தப்பிக்க முடியாம போனவனும் இருக்கான். அதுக்கு பேர் தான் விபத்து. ஆனால் அந்த டிரைவரை அடிச்சே கொண்டு இருக்காங்க. யார் ஒழுங்கா ஓட்டுறாங்க நம்ம ஊர்ல ரோட்ல? நீங்களோ நானோ யாராவது சாலை விதிகளை கடைபிடிக்கிறோமா? அப்ப இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸை உங்களுக்கு கொடுங்க. இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுமானால் என் வழக்கை விரைவில் முடிக்கணும்னு தானே ஒருத்தர் கேட்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒருத்தரை பார்த்துருக்கோமா? இப்போ சமீபத்தில் ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு வழக்கு வந்து. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சட்ட ரீதியான சில விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு மிஸ்டர் அட்வொகேட் விலங்கோவன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஷரியத்லா, அதாவது அரப் கண்ட்ரீஸோட இந்த சட்டம், அதாவது பல்லுக்கு பல், அந்த மாதிரி கண்ணுக்கு கண்ணுற மாதிரி ஒரு பழிக்கு பழிங்கிற ஒரு பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் ஷரியத் லான்னு சொல்லுவாங்க. இப்போ ஷரியத் லாக்கும் இந்தியன் லாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? ஆக்சுவலாக இந்தியாவே நான் பார்க்குறேன், சார் அட்வொகேட்டாக பார்க்குறேன்னா, நம்மை காலனி ஆதிக்க நாடாக வைத்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொண்ட ஒரு ஃபேர் ட்ரையல் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணகி கேட்ட மாதிரி பாண்டியன் மாதிரியாக விசாரிக்காமல் தண்டனை கொடுக்காமல் சீராக விசாரிக்கக்கூடிய ஒரு சட்ட நெறிமுறையை, நீதி நெறிமுறையை நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. ஆனால் இந்தியர்களாகிய நாம் நமக்காக கொண்டு வர சட்டம் இந்த 75 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2010 2012 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஷரியத் சட்டத்துக்கான மாதிரி தான் கொண்டு வரோம். அதாவது நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி தான் நம்முடைய புதிய சட்டங்கள் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்க சட்டம். வெள்ளக்காரன் கொடுத்த சட்டத்தில் இருந்த ஜனநாயக உரிமைகள் குறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு உங்களுக்கு உரிமையே இல்லாத மாதிரி ஒரு அரசாங்கத்தின் கை ஓங்கிய தன்மைகள் தான் புதிய சட்டங்களில் இருக்குது. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் லாஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவைகள் சாதாரண சட்டங்களில் இருக்கக்கூடிய உரிமை மறுப்பு சட்டங்களாக இருக்குது. ஒவ்வொரு புதிய சட்டமும் ஜனநாயக உரிமையை குறைக்கும் சட்டமாகத்தான் இந்தியா ஏற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்போது அது எங்கே போய் நிற்குது அப்படின்னா, ஷரியத் சட்டம் போன்ற இல்லை தாலிபான் சட்டம் போன்ற சட்டத்தை தான் இந்திய மக்கள் விரும்புகிற தன்மை மாதிரி இருக்குது. அதுக்கு சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இன்றைக்கி ஒரு செய்தி இப்போ பார்க்குறேன்னு, ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடெண்ட். அவன் திமிர்த்தனமாக போய் தப்பிச்சவனும் இருக்கான், ஐயோ பாவமாக போய் 2 பேரை இடிச்சிட்டு தப்பிக்க முடியாமல் போனவனும் இருக்கான். அதுக்கு பேர் தான் விபத்து. ஆனால் அந்த டிரைவரை அடித்தே கொண்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாஸ் சைக்காலஜி இருக்குல்ல, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தானே நீதிபதி ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு தான் இப்போ சட்டம் இயற்றுகிறார்களே தவிர ஒரு நல்ல நிர்வாகத்திற்கான சட்டங்கள் இயற்றுறது இல்லை. இப்போது மக்களோட மைண்ட் செட் எப்படி மாறிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் வந்து கேட்க முடியுது. இப்போது எனக்கு வேண்டியவர் யாராவது, வேண்டப்பட்டவர் யாராவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்றப்போ அதற்கான நீதி எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் ஒரு சைட்டை சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஆனால் வந்து கொலை பண்ணவனோ தவறு செஞ்சவனோ வந்து பார்த்திங்கன்னா பெயிலில் வெளில போகும்போது அது எனக்கு ஒரு வலியை கொடுக்குது. இப்படிப்பட்ட, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தோம். ஒரு சின்ன பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் ஒருத்தன். இந்த மாதிரி பப்ளிக்கை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவனெல்லாம் ஓட விட்டு சுடணும் அப்படின்ற ஒரு குரூவல் மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கை விட கொஞ்சம் அதுதான் சொல்ல. அது வந்து ஒரு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு இன்னொருவருடைய சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் தெரியுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குற்றம் நிகழும் என்பதுக்கு தான் குற்ற தடுப்பு வைக்கிறோம். அது நடந்து விட்டால் விசாரணை தண்டனைன்னு வைக்கிறோம். புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கவே கூடாது என்றால் அப்போ உங்கள் மேலே ஒரே நிமிஷத்தில் சொல்லிவிட்டு
இப்போ உங்களை கொல்லணும் அப்படின்னா இவர் வந்து 3 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா அதுக்கு ஏது அப்போ கொல்ல தானே வேணும்? எனக்கு எப்படி தெரியும்? அப்போது யாரிடம் பலம் இருக்கிறதோ, யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, அவங்க சொல்லக்கூடிய கூற்று தானே உலகம் நம்பும். அதுக்கு உதாரணம் தான் உங்களுக்கு கோவலன் கதை இருக்குல்ல. உங்களுக்கு கண்ணகியை அப்போது அப்படிப்பட்ட சட்டங்களை நீங்கள் போட்டிங்கன்னா கண்ணகி மதுரை எரிச்ச நிலைமை தான் வரும். இதுக்கான எதிர்த்தன்மை தான் வரும். அப்போது அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருக்கு பாருங்கள், ஒரு அரசாங்கம் என்பது எப்படி உருவாகுது? மன்னர் ஆட்சி கிடையாது. மன்னர் என்ன செய்கிறாருன்னா, தன்னோட ஒரு 1000 பேரை வச்சுக்கிறாரு. குதிரையில் போகிறாரு, யானையில் போகிறாரு, நடந்து போகிறாரு. ஒரு இடத்த வெல்ல நினைக்கிறார். அடுத்த ஒரு ஊரை தன் கண்ட்ரோல் எடுக்கிறாருன்னா அந்த ஊரில் எவன் தனக்கு போட்டியாகிறானோ அவனை கொல்றார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெயிச்சா அந்த இடத்த அவர் வச்சுக்கிறார். தோத்துட்டா செத்து போகிறார். இது அப்படி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி காலப்போக்கில் ஒரு ஜனநாயக நாட்டின் அரசு என்பது எப்படி உருவாகுதுன்னா ஒரு சோஷியல் கான்ட்ராக்டில் உருவாகுது. அது என்னன்னா, எனது உயிரையும் உடைமையையும் இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும். நான் யாருடைய உயிரையும் எடுக்க மாட்டேன், என் உயிரையும் யாரும் எடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை அடித்தால் நீங்கள் அவரை அடித்ததாக அர்த்தம் கிடையாது, இந்த அரசை அடித்ததாக அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா அரசு என்கூட ஒப்பந்தம் போட்டிருக்கு, உன்னை எவனும் கை வைக்க மாட்டான், உன் மேலே ஒரு துரும்பு பட்டால் கூட அது என் மேலே இரும்பு பட்ட மாதிரி அர்த்தம்னு சொல்கிறது தான் கான்ட்ராக்ட். அதனால தான் அரசாங்கம் போலீஸுக்கு செலவு பண்ணி விசாரிக்குது. அரசாங்கம் வந்து அரசு வக்கீலை வச்சு விசாரிக்குது. அந்த அடிபட்ட நபரே நேருக்கு நேர் பழி தீர்த்துக்கிறது அல்ல, அவர் சாட்சியாக தான் இருக்கார். என் மேலே இப்படி ஒரு கீறல் விழுந்துட்டுதுன்னா இது நான் அரசாங்கத்திற்கு கொடுக்குற சாட்சி. உங்கள் சட்டத்தை ஒருத்தன் மீறிட்டான் பாருங்கள், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இது அரசு தரப்பு சாட்சியாக தான் நான் இருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சு சமீபம் 10-20 ஆண்டுகளாக இந்த ஊடகங்களில் மற்றதில், இப்போ உதாரணம் அஜித்குமார் இருந்துட்டா அஜித்குமாருக்கு நியாயம் வரும். அஜித்குமாருக்கு நியாயம் உனக்கு என்னடா தெரியும்? அஜித்குமார் நியாயம் அஜித்குமாருக்கு தானே தெரியணும். புரியுதா உங்களுக்கு? அஜித்குமாருக்கு என்ன நியாயம் என்பது அஜித்குமாருக்கு தான் தெரியணும். நீங்கள் யார் அதை சொல்ல? அவன் செத்து போயிட்டான். அப்போ எப்படி என்ன அஜித்குமாருக்கு நியாயம் சொல்லுவ நீ? இந்த சோஷியல் கான்ட்ராக்டில் ஒரு உயிரும் உடைமையும் பாதுகாக்கிற கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இப்போ அதே அரசு அந்த உயிரை காப்பாற்ற தவறிவிட்டது. இதுதான் உங்களுக்கு அறிவாக வரணும். ஒரு தனிநபர் உயிர் என்பது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். அரசாங்கம் இல்லைன்னா கூட ஒருத்தன் சாவான், அரசாங்கம் இருந்தாலும் ஒருத்தன் சாவான். ஆனால் சட்டத்தின் பாதுகாப்பை மீறி ஒருத்தனுக்கு உயிர் போகுது என்றால் சட்டம் வந்து பாதுகாக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ அவனை தண்டிக்கிறதுக்கான வேலையை செய்யணும். இப்போ நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது சரியாக நடைமுறையில் இருக்கிறதா தான் பார்க்கணும். ஆனால் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது உண்மையிலேயே கண்ணுக்கு தெரிந்து தன் சொந்த அண்ணன், இப்போ ஏன் அவ்வளோ பேசுகிறீங்க? 5 போலீஸ்காரங்க அவங்க அடித்து தான் அஜித் இறந்துட்டார். யாராவது ஒரு போலீஸ்காரருடைய அண்ணனோ தம்பியோ தாயோ தந்தையோ என் பையன் செஞ்ச தப்பு தானே, சிறைக்கு தானே போகணும்னு சொல்கிறாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்களே. அப்போ அந்த நியாயம் வராது. நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு நியாயம் வழங்குவீங்க? அப்போ ஒரு பொது நியாயம்னு அரசாங்கமும் சட்டமும் அதுக்கான நடைமுறை நீதிமன்றம் ஒன்று இருப்பது தானே நியாயம். சரியா உங்களுக்கு? அது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் வந்து அதுக்கு ஏங்குறாங்களோன்ற ஒரு இது இருக்குது. இல்லை, அது வெறுப்பில் வர்றது. அது வந்து அதாவது ஒருவனை கொலை செய்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு நிம்மதியற்ற தன்மையில் வரும்போது தான் வருது. நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கோபம், ஒரு ஆத்திரன்னு ஒருத்தர் வரும்போது ஒருத்தனை கொன்னே தீரணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுடைய மனம் என்னவாக இருக்கும் என்றால் நிம்மதியற்ற சந்தோஷமற்ற ஒரு மனமாக தான் இருக்கும். சந்தோஷத்தில் இருக்கிற ஒருவன் அவனை கொன்றுன்னு சொல்ல மாட்டான். மகிழ்ச்சியில் இருக்கிற ஒருவன் அவனை கொல்லட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்போது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று கிடையாது, இன்ஸ்டன்ட் ஹேட்ரட் தான் அது. புரியுதுங்களா? உங்களுக்கு வாழ்வியலில் ஒரு சோகம் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும், பொருளாதார காரணங்களாக இருக்கும், ஒரு அரசாங்கத்தின் தாக்கத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும். அப்போ ஒன்று வரும்போது கூட்டாக போயிட்டு அடிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு என்ன நியாயமோ அது எதிரிக்கும் இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அது சரியாக நடைமுறையில் இருக்கணும். உதாரணம் அதுதான் சொல்ல வர்றேன். இந்தியாவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு வந்தால் விசாரணை என்பது தினசரி நடக்கணும். அதை நடத்துவதற்கு நீங்களோ நானோ ஊடகமோ நீதிபதியோ வழக்கறிஞரோ மந்திரியோ உட்காந்து இன்றைக்கி வரைக்கும் பேசலை. ஏன்னா திருடர்களுக்கு சாதகமாக அதை மாற்றிடுறாங்க. திருடர்கள்னால் எல்லா விதத்திலும். உதாரணமாக ஒரு மந்திரி மேலே வழக்கு வருது, அந்த வழக்கு அவர் நிரபராதின்னு சொல்கிறார். யார் மேலே வழக்கு வந்தான்னா சொல்கிறாங்க? இப்போ சமீபத்தில் ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு வழக்கு வந்தது. நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்குதானே?
அப்போ அந்த வழக்கை ஒரே மாதத்தில் முடிப்பதற்கு கேளுங்கன்ற. ஏன்னா இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டம் ஸ்பீடி ட்ரையலை உங்களுக்கு அடிப்படை உரிமையாக கொடுக்குது. அப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுமானால் என் வழக்கை விரைவில் முடிக்கணும்னு தானே ஒருத்தர் கேட்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒருத்தரை பார்த்துருக்கோமா? அப்போது இது போன்ற நபர்களுக்கு யார் அதிகமாக உதவுறாங்களோ அவர்களை பலப்படுத்துகிற தன்மையில் தான் வக்கீலாகட்டும், யார் அந்த மாதிரி ஆளுக்கு வழக்கு இழுத்தடிக்கிறாரு அவர் பெரிய வக்கீல் இல்லை, இதை லூப்போலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை. அப்போ அந்த வளைக்கிறாங்க, இப்போ ஒரு சிஸ்டத்தை வளைக்கிற அளவுக்கு. அப்போது நீங்களே அப்படிப்பட்ட ஆட்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டு எங்கால் பார்த்தல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருந்தால் அந்த சிஸ்டம் எப்படி சரியாக இருக்கும்? அப்போது தெருவில் போகிற ஒரு டிரைவரை அடிக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் உள்ள மக்கள் தன் கட்சி தலைவன் ஊழல்னு வந்தால் ஏன் சப்போர்ட் பண்ணுற? இப்படி பேசுகிறதும் ஒரு ஓட்டுநர் ஆக்சிடெண்ட்டில் தன்னை மீறி செய்துட்டான். யார் ஒழுங்காக ஓட்டுறாங்க நம்ம ஊரில் ரோட்டில்? நீங்களோ நானோ யாராவது சாலை விதிகளை கடைபிடிக்கிறோமா? அப்போ இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸை உங்களுக்கு கொடுங்க. யாராவது ஹெல்மெட்னா ஹெல்மெட் போடுறோமா? என்ன மாதிரியான ஹாங்கிங் வச்சுருக்கோம் நாம்? ஒரு டூ வீலரில் எப்படிப்பட்ட லாரியை விட அதிகமான ஹைவேல போகக்கூடிய ஒரு ஹார்ன் வச்சு அடிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இதுக்கு யார் ஜஸ்டிஸ் கொடுக்கறது? இப்போ கற்பனையாக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்க நான் ஒரு குரூப்பை ரெடி பண்ணுறேன்னு வைங்க, இல்லை நான் ஒரு ரோபோவை கண்டுபிடிக்கிறேன் ஆப் மாதிரி, அது எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, ட்ரோன் வர்ற மாதிரி. எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் வயலேஷன் அவன் மண்டையில் போய் அடிக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? ஏன்னா இங்கே இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையானதான், தவறுகள் குறையும். இப்போ ஒரு கற்பழிப்பு பண்ணவனையோ ஒரு கொலை பண்ணவனையோ போட்டு அவனை என்கவுண்டர்லேயே முடிச்சு அவன் செத்துட்டா நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னு கேட்குறேன். இப்போ அந்த பயம் உருவாகுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இல்லை. இப்போ இப்போ உதாரணமாக குடித்தா குடல் கெடுது பார்க்கலையா நீங்கள்? சிகரெட் பிடிச்சிங்கன்னா நுரையீரல் கெடுது பார்க்கலையா நீங்கள்? இந்த ஹார்ன்ஸு மண்ணாங்கட்டையெல்லாம் வாயில் போட்டு பண்ணிங்கன்னா புற்றுநோய் வருது. பயத்தில் யார் நிறுத்தியிருக்கீங்க? பயத்தில் யார் இந்த பழக்க வழக்கங்களை நிறுத்தியிருக்கீங்க? ஒரு அடிக்ஷன் அது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோதான். அது பொய்யான ஒன்று. பயத்தில் ஒருவன் திருந்துவான் என்பது பொய். ஒருத்தன் தெளிவில் தான் திருந்துவான். சிகரெட் குடிப்பவனே இது கெடுதல்னு திருந்துறான் பாருங்க, அதுதான் உண்மையான மாற்றம். வேண்டான்னு அவன் சொல்லும்போதுப்பா நான் பட்ட அவஸ்தை போகிறோம், எதுக்கு என் வீட்டு காசை செலவு பண்ணிவிட்டு நேரத்தை செலவு பண்ணிவிட்டு ஒரு அனாவசியமாக பண்ணி என் நுரையீரலே சரியில்லை அப்படின்னு வரும்பொழுது அந்த மாற்றம். தண்டனைகள் ஒன்றை திருத்திடும் என்பது மிகப்பெரிய பொய். இது யாருக்கு பலம் சேர்க்கும் என்றால் அரச அதிகாரத்துக்கு தான் பலம் சேர்க்கும். இப்போ உதாரணமாக உமர் காலிதுன்னு ஒரு PhD ஸ்டூடெண்ட்டு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில், அவருடைய படிப்பு இந்த நாட்டில் பழங்குடி மக்களை எப்படி உயர்த்துறதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண PhD. ஆனால் அவர் 5 வருஷமாக ஜெயிலில் இருக்கார். அது ஒரு புது சட்டம், பழைய சட்டத்தில் திருத்தம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் UAPN. இப்போ அந்த சட்டம் பார்த்தாலே ஹைகோர்ட் ஜட்ஜி முதல் கொண்டு விசாரிக்க மாட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டே விசாரிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது இந்த அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்ட சட்டமாக இருக்குது. அந்த அரசாங்கம் இவன் தேச விரோதின்னு ஒருத்தனை முத்திரை குத்திடுது, நாம் இவனை விடுதலை பண்ணோம்னா நமக்கும் அந்த முத்திரையை குத்துன்ற பயம். அப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் நீங்கள் அரசாங்கத்தை பலப்படுத்தினீர்கள், ஆனால் உங்களுக்கும் நாளைக்கு நீங்கள் நாளை உமர் காலித் ஆவீங்க, நான் நாளைக்கு ஒரு உமர் காலித் ஆவேன். ஓகே. அப்போ நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சிந்திக்க கூட கூடாது. அப்படி தான் கொரேகாவில் நடந்தது. ஓகே, புரியுதுங்களா? அப்போது இந்த மக்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் சொல்கிறவங்க யாரும் நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் மனசில் உள்ள கொலை உணர்வை தான் அப்படி அவங்க காட்டுறாங்க. மக்களை திருத்தி நாட்டை ஒரு அமைதி பாதைக்கு கொண்டு போகிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் என்னை வச்சு நீங்கள் பிறக்கல, உங்களை வச்சு நான் பிறக்கல, உங்கள் அப்பா அம்மாவில் கூட நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிறவி இருக்குது, நம்ம பிறக்கிறோம். ஏன்னா எத்தனையோ பேர் அப்பா அம்மாவாக முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ தாய் தந்தை நினச்சிட்டா ஒரு குழந்தை வந்துடுறது இல்லை. ஸோ தேர் சம்திங். அப்போ என் பிறவிக்கு ஒரு தனி காரணம் இருக்குது, சரிங்க? அப்போ என் அந்த மாதிரியான ஒன்று தான் இயற்கை பிறவி. அது ஒரு சுதந்திரம். இந்த 2 இருக்குது பாருங்கள். நம்ம இன்ஏலியனபிள் ரைட்ஸ், உங்களுடைய சுதந்திரம் என்பதை யாரும் பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட உரிமையை பறிக்கக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் பலப்படுத்திட்டு நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும்னா அது முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் பிறக்கிற நாளைக்கு என் கண்ணெதிர பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை இன்ஜினியரிங் படித்தவனும் விஜய் அண்ணாவுக்கு தான் என் ஓட்டுன்னு சொன்னான்னா, எதுக்குன்னு கேட்டால் நல்லா நடிக்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எப்படி நீதிமன்றத்தை சரி பண்ண முடியும்? அதுதான். அப்போ எப்படின்னா ஜனநாயகத்தில் விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. அது இல்லாமல் அங்கே வெட்டு இங்கே கொல்லு என்பது ஒரு வக்கிரத்தன்மை, அது ஜஸ்டிஸ் கிடையாது. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.